ஓம் நமச்சிவாயா! நமச்சிவாயா வாழ்க! நாதன்தாள் வாழ்க! அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் மகாலட்சுமி. வண்ண சிகிச்சை விரிவான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். வண்ண சிகிச்சை அல்லது குரோமோதெரபி என்பது ஒவ்வொரு நிறமும் தனித்துவமான அதிர்வலை மற்றும் உளவியல் தாக்கத்தை கொண்டுள்ளது என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு மாற்று சிகிச்சை முறையாகும். பண்டைய எகிப்து, இந்தியா, சீனா போன்ற நகரங்களிலும் நிறங்களின் தாக்கம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. வண்ணங்கள் எவ்வாறு நம்மை பாதிக்கின்றன? ஒரு நிறத்தை பார்க்கும்போது அந்த ஒளி அலை நீளம் கண்களின் மூலம் மூளைக்கு செல்கிறது. இதனால் மனநிலை மாறலாம், உணர்ச்சிகள் தூண்டப்படலாம், கவனம், உற்சாகம், அமைதி போன்றவை அதிகரிக்கலாம். சுற்றுப்புற சூழலை உணரும் விதம் மாறலாம். சிவப்பு நிறம் குறியீடு சக்தி, தைரியம், தலைமைத்துவம், நன்மைகள், தன்னம்பிக்கையை உயர்த்த உதவும், சுறுசுறுப்பை அதிகரிக்கும், செயல் வேகத்தை தூண்டும். எப்போது பயன்படுத்தலாம்? முக்கியமான சந்திப்பு, நேர்காணல், போட்டி மற்றும் தலைமை பொறுப்புகள். அதிகமாக பயன்படுத்தினால் கோபம், அவசரம், பதட்டம். ஆரஞ்சு நிறம் குறியீடு மகிழ்ச்சி, படைப்பாற்றல். நன்மைகள் சமூக உறவுகளை மேம்படுத்த உதவும், புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கும், மன உற்சாகத்தை அதிகரிக்கும். ஆசிரியர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள். மஞ்சள் நிறம் குறியீடு அறிவு, புத்திசாலித்தனம். நன்மைகள் நினைவாற்றல் மற்றும் கவனத்தை ஊக்குவிக்கலாம், நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும். மாணவர்களுக்கு படிக்கும் அறையில் மிதமான மஞ்சள் நிறம் சிலருக்கு உற்சாகமான சூழலை உருவாக்க உதவலாம். பச்சை நிறம் குறியீடு சமநிலை, வளர்ச்சி. நன்மைகள் மன அமைதியை அளிக்கும், உணர்வை உருவாக்கும், இயற்கையுடன் இணைந்த உணர்வை தரும், மன அழுத்தம் குறைந்ததாக உணர உதவும். பயன்பாடு படுக்கை அறை, தியான அறை, அலுவலகம். நீல நிறம் குறியீடு அமைதி, பொறுமை. நன்மைகள் மன அமைதியை ஊக்குவிக்கும், ஓய்வான சூழலை உருவாக்கும், தியானத்திற்கு ஏற்ற நிறம். பயன்பாடு படுக்கை அறை, மருத்துவமனைகள், யோகா மையங்கள். ஊதா நிறம் குறியீடு ஆன்மீகம், உள் உணர்வு. நன்மைகள் தியான மனநிலையை ஊக்குவிக்கலாம், ஆழமான சிந்தனையை தூண்டலாம். பயன்பாடு பூஜை அறை, தியானமயம். வெள்ளை நிறம் குறியீடு தூய்மை, தெளிவு. நன்மைகள் விசாலமான உணர்வை தரும், எளிமை மற்றும் சுத்தத்தை குறிக்கும். கருப்பு நிறம் குறியீடு அதிகாரம், கட்டுப்பாடு. நன்மைகள் கம்பீர தோற்றம் தரும், தொழில்முறை தோற்றத்தை உருவாக்கும், கவனம். மிக அதிகமாக பயன்படுத்தினால் சிலருக்கு சோகமான அல்லது அழுத்தமான சூழலாக உணரப்படலாம். ஜோதிடத்தில் நிறங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறங்களுடன் கிரகங்களும் தொடர்பு படுத்தப்படுகின்றன. கிரகம் நிறம் சூரியன் ஆரஞ்சு, தங்க மஞ்சள், சந்திரன் வெள்ளை, செவ்வாய் சிவப்பு, புதன் பச்சை கருமஞ்சள், சுக்கிரன் இளம் சிவப்பு வெள்ளை, சனி கருநீலம், கருப்பு ராகு, சாம்பல் கேது. பழுப்பு கலந்த நிறங்கள் சிலர் தங்கள் ஜாதகத்துல பலவீனமாக கருதப்படும் கிரகத்துடன் தொடர்புடைய நிறங்களை உடை, அலங்காரம் போன்றவற்றில் பயன்படுத்துவது நல்லது என நம்புகிறார்கள். முக்கிய குறிப்பு வண்ணங்கள் மனநிலை மற்றும் சூழல் உணர்வில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் உடல் நோய்களுக்கு வண்ண சிகிச்சை மட்டும் போதுமான மருத்துவ சிகிச்சையாக கருதக்கூடாது. மருத்துவ பிரச்சனைகளுக்கு மருத்துவரின் ஆலோசனையே முதன்மை. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.